மகளை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இடைத்தேர்தலில் ரொம்ப பிரதானமான இடம் பிடித்திருக்கிற தொகுதி திருச்சி கிழக்கு. ஏன்னா அந்த தொகுதியில் முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் நின்று வெற்றி பெற்ற தொகுதி. பிரச்சாரத்துக்கு 2 முறை தான் போயிருக்காரு. 2 முறை கூட ஒரு முறை தான் முழுமையான பிரச்சாரம். அது கூட முழுமையான பிரச்சாரம் ஒரே ஒரு இடத்துல 5000 பேரை கூட்டி வச்சு பேசிட்டு வந்துட்டாரு. 2வது முறை அந்த பக்கம் போகும்போது எட்டி பார்த்தாரு, அவ்வளவுதான். ஆனால் அந்த தொகுதி மக்கள் பயங்கரமான செல்வாக்கோடு அவரை வெற்றி பெற வைத்தார்கள். ஆனால் நன்றி மறந்த விஜய் நன்றி சொல்ல கூட போல. அப்புறம் நன்றி அறிவிப்பு கூட்டம்னு ஒன்று போட்டாரு. போன உடனே அங்கே போயிட்டு நன்றி அறிவிப்புலாம் சொல்லலை. அதுக்கு பதில் மக்களே, நான் யாரை நிறுத்தி வைத்தாலும் நீங்க அவருக்கு மறுபடியும் ஓட்டு போடுங்க, இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை செய்துவிட்டு மறுபடியும் வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிட்டு திமுக மீது தன்னுடைய ஒட்டுமொத்த வன்மத்தையும் கொட்டிட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கார். இப்போ அந்த தொகுதி ஒரு விஐபி ஸ்டார் அந்தஸ்து தொகுதியாக மாறி போனது. இப்போ அந்த திருச்சி மக்களுக்கு, திருச்சி கிழக்கு மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னன்னா, தன்னையே மதிக்காத, தான் ஓட்டு போட்ட நம்மையே மதிக்காத ஓடி போன இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவருக்கு மீண்டும் அவர் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போடணுமா, அல்லது எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டு அவர்களை வெற்றி பெற செய்து விஜய்க்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணுமா அப்படின்றது அவங்க முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் கேள்வி. இந்த கேள்விக்கு திருச்சி கிழக்கு மக்கள் என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல. நான் இப்ப பேச வந்தது இடைத்தேர்தல் குறித்து அல்ல, திருச்சி கிழக்கில் நடக்கிற அட்ராசிட்டி குறித்து. அந்த திருச்சி கிழக்கினுடைய பொறுப்பாளராக இருக்க, மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிற ஒரு நபர் குறித்து, தாவேக்காவுடைய ஒரு நபர் குறித்து வருகிற தகவல்கள், இதுக்கு முன்னாடி வந்த தகவல் எல்லாமே அதிர்ச்சி ரகமாக இருக்கிறது. அதை பத்தி தான் பேச போறேன். நம்முடைய கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். உங்கள் அன்பும் சப்ஸ்கிரிப்ஷனும் அதிகம் தேவை. நான் பேசுகிற கருத்துக்கள், நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அனுப்பி நம்முடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். குடமுருட்டி கரிகாலன் அவர் தான் அந்த திருச்சி கிழக்கினுடைய முக்கியமான ஒரு நபர். அவர் தான் கடந்த தேர்தலில் விஜய்க்காக வேலை பார்த்தவர். அவர் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தாரா இல்லையானதெல்லாம் அப்புறம். ஆனால் இவர் தனக்கான அதிகாரத்தை, இப்ப அவருக்கு எந்த பதவியும் கிடையாது, மாவட்ட பொறுப்பாளர், அவள் தான். அவருக்கு தனக்கான அதிகாரத்தை தான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் நினைக்கிறார்னா, அந்த தொகுதியில சிஎம் நின்று ஜெயிச்சுட்டு போயிருக்காரு, நான் தான் இங்க எல்லாமே, என்னை மீறி ஒரு பய கூட பேசக்கூடாது, யார் இருந்தாலும் சரி. திருச்சி பொறுப்பாளராக திருச்சி அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், ஸ்ரீரங்கம் தம்பி ரமேஷ் அவர்கள். அவர் திருச்சியினுடைய பொறுப்பாளராக நியமிச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய். ஆனால் அவர் பேச்செல்லாம் கேட்கறதே கிடையாது. அவர் புகைப்படம் பெருசா வர்றதில்லை. அதே மாதிரி சமீபத்தில் கட்சியில சேர்ந்த கூப்பா கிருஷ்ணன், அதை விட மிக சமீபத்தில் சேர்ந்த வெல்லமண்டி நடராஜன், இவங்க எல்லாம் அந்த அந்த பகுதியை சுற்றி இருந்தாலும் இவர்கள் யாரையுமே குடமுருட்டி கரிகாலன் மதிப்பதில்லை. ஏன் மதிக்கிறது இல்லைன்னா, நீங்கெல்லாம் இப்ப ஆளுங்க புதுசு, நான் சொல்றதை தான் கேட்கணும். எவன் போஸ்டர் அடிச்சாலும் புசியானது போஸ்டர் கூட பெருசா இருக்கக்கூடாது. புசியானது யார் தெரியுமா? தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர். இப்ப அந்த கட்சியில முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல 2ஆம் நிலை அந்தஸ்தில் இருப்பவர் புசியானந்த். அவர் போட்டோ கூட பெருசா இருக்கக்கூடாதான். விஜய் போட்டோவுக்கு அப்புறமா மிகப்பெரிய போட்டோவா இருக்கக்கூடியவர் நம்ம அந்த குடமுருட்டி கரிகாலன் சொல்லப்பட மாவட்ட பொறுப்பாளர் தான். இவர் இந்த அட்ராசிட்டியை பண்ணிக்கிட்டு இருக்கிறது கட்சிக்குள்ள. அதை தாண்டி ஏற்கனவே தாவேக்காவினர் மீது இப்ப சமீப காலமா வந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க மோசடி ஏமாத்துறாங்க, காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, சீட்டு நடத்துறவங்க ஏமாத்துறாங்கன்னு நிறைய புகார் பார்த்தோம்ல. அதை விட அதிகமான புகார்கள் தாவேக்கால தனி மனித ஒழுக்கம்னு எப்ப சிஎம் பேசினாரோ அதை பேசுவதற்கு அவருக்கு அருகதை இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட அந்த தாவேக்காளர் மீது தொடர்ச்சியாக பாலியல் ரீதியான புகார்கள் வந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பேரை சொல்லி வேலை வாங்கி தரேன் அமைச்சர்கிட்ட சொல்லின்னு ஒரு பொண்ணை நிர்வாகி பொண்ணைய கூட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் ரீதியா அவர் துன்புறுத்தல் பயன்படுத்திட்டு அதை தட்டி கேட்டா கொலை பண்ணிடுவோன்னு மிரட்டிக்கிட்டு உனக்கு வேலை வாங்கி தரேன்னு ஒரு எம்எல்ஏவே சமரசம் பேசின அவலங்கள், அசிங்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு தாவேக்கல. ஆனா அதை தட்டி கேட்பதற்கு விஜய் அவர்களுக்கு துணிச்சல் இல்லை. ஏன்னா அந்த சரவணன் என்கிற எம்எல்ஏ லாட்ரி மாஃபியா கும்பல்ல ஒரு ஆளாக இருப்பதாக தகவல்கள்லாம் வெளியில வந்திருக்கு. இது ஒரு பிரச்சனை. இன்னொருத்தன் வேம்புலின்னு ஒருத்தன், அவன் தாவேக்கா நிர்வாகி, காலியா இருக்கிற திறந்திருக்கிற வீட்டுக்குள்ள ராத்திரில போடுறான். அப்ப தினேஷ்னு ஒருத்தன் சென்னையில, அவன் காலியா திறந்திருக்கிற வீட்டுல, கணவர் இல்லாத வீட்டுல உள்ள புந்து பெண்கள்கிட்ட பாலியல் ரீதியா பிரச்சனை பண்றான். இன்னொரு நபர் மளிகை கடைக்கு சாமான் வாங்க வருகிற, பொருட்கள் வாங்க வருகிற, மளிகை பொருளை வறுமையில வாடுகிற, கணவர் இல்லாத, கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான இப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் குறிப்பார்த்து அவர்கள் மீது பாலியல் ரீதியான பிரச்சனை பண்ணி உதவி செய்யறேன்னு சொல்லி அவர்களை வீடியோ எடுத்து, ஆபாச வீடியோ எடுத்து வச்சு பொள்ளாச்சி சம்பவம் போல
கொடுமையான விஷயங்களை செய்து இன்றைக்கு சிக்கி இருக்கிற மணிகண்டன் என்கிற ஒரு கேடுகட்ட பிரிவு, அவன் தாவேக்கால இருக்கிற ஒரு நிர்வாகி. அப்ப தாவேக்கான மீது பாலியல் ரீதியான புகார்கள் தொடர்கதையா வந்துட்டே இருக்கு. சிங்கப்பெண் அதிரடி படைக்கு கண்டென்ட் அவங்க மட்டும் கொடுக்கல, ஆட்களும் புகார்களும் அவங்களே போறாங்க, அவங்களே வழக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இது இந்த லட்சணத்துல இவங்க எப்படி தூய சக்தியா ஆட்சி நடத்த போறாங்கன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நில அபகரிப்பு புகாரும் தாவேக்கா மேல வந்திருக்கு. நிலத்தை ஏமாத்தி மோசடி பண்றது, நிலத்தை ஒருத்தருடைய இன்னொருத்தருடைய நிலத்தை ஏமாத்தி அபகரிச்சுக்கிறது இருக்குல்ல, இது இந்த கேடுகட்ட செயலை செய்வது. நான் சொல்ற இந்த நபர் குடமுருட்டி கரிகாலன், அவர் தான் திருச்சி கிழக்கினுடைய பொறுப்பாளராக இருக்கிற இவர் மீது தான் இந்த புகார் வந்திருக்கு. இது இப்போ சமீபத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லைன்றாங்க. அந்த பகுதியை சேர்ந்த திருச்சி குடமுருட்டி செக் போஸ்ட் பக்கத்துல கீதான்னு ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய நிலம் பொது பயன்பாட்டுக்காக சாலையை ஆக்கிரமிச்சுட்டு அதை எடுத்துக்கிறாங்க, என்னோட நிலத்தை எடுத்துக்கிறாங்க. நான் 2002ல 8500 சதுரடி அந்த இடம் வாங்கியிருந்தேன். அந்த இடத்த இப்போ இவர் ஏமாத்தி மிரட்டி உருட்டி என்னோட இடத்தை அபகரிக்க பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி டிவிகே கட்சியினர் இதற்காக பல முயற்சிகளை எடுக்கிறாங்கன்னு சொல்லி புகார் அளித்திருக்கிறார். ஆனா அந்த புகாரின் பேர்ல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை என்பதுதான் மிக மோசமான விஷயம். அது மட்டும் இல்லைங்க, அதோடு மட்டும் இவர் ஒன்றும் பிரச்சனை பண்றதில்லை. இந்த கரிகாலன் என்பவர் வாய்மொழியாக அங்க உத்தரவிட்டிருக்கிறார், என் மீது எந்த புகார் வந்தாலும் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது, காவல்துறைக்கு அவர் புகார் கொடுத்திருக்கிறதா அதாவது உத்தரவு போட்டிருக்காராம், வாய்மொழி உத்தரவு. அமைச்சர் மாதிரி வலம் வராராம் அந்த தொகுதியில். அவர் இதை விட கொடூரம் என்னன்னா, அவர் இந்த நில மோசடி, நிலத்தை எடுத்துக்கிட்டு ஏமாத்துறது, அபகரிக்கிறது இப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அதை தாண்டி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கொலை மிரட்டல் விடுத்ததாக அந்த புகார் பதிவாயிருக்கு. அதாவது புகார் கொடுத்து சொல்றாங்க, புகார் பதிவாக மாட்டேங்குது, காவல்துறை பதிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை விட கட்சிக்காரங்களுக்கு அவர் சொல்ற விஷயம் தான் ஹைலைட்டான விஷயம். நம்ம நண்பர் அங்கிருந்து ஒரு தகவலை அனுப்பியிருந்தார். அது என்ன தகவல் அப்படின்னு சொன்னா, அந்த கரிகாலன் என்பவர் வாய்மொழி உத்தரவாக போஸ்டர் பேனர்ல எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய புகைப்படம் மட்டும்தான் இருக்கணும். சமீபத்தில் சேர்ந்த கூப்பா கிருஷ்ணன் புகைப்படமோ, அவர் மகன் புகைப்படமோ, வெள்ளமணி நடராஜன் புகைப்படமோ, அவர் மகன் புகைப்படமோ, அல்லது அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா ஸ்ரீரங்கம் எம்எல்ஏவாக இருக்கிற அமைச்சராக இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ் அவருடைய புகைப்படமோ இடம்பெறக்கூடாது. அப்படியே வைத்தாலும் அது ரொம்ப சின்னதா இருக்கணும், என் புகைப்படம் மட்டும் பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து அந்த தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு இடையிலேயே நான் கை காட்டுற ஆள் தான் இங்க நிப்பாங்க, இல்ல நான் தான் எலெக்ஷன்ல நிப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் இப்பவே வசூல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு புகாரும் இப்போது அங்கிருந்து வந்திருக்கிறது. இதை விட கொடூரம் என்ன அப்படின்னு சொன்னா, வருகிற 22ஆம் தேதி, இன்னைக்கு என்ன தேதிங்க, தேதி 13, இன்னும் சரியாக 9 நாட்கள் கழிச்சு முதலமைச்சர் விஜயனுடைய பிறந்த நாள் வருது. ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு தான் அவருக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாள்ல நிச்சயமாக எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் முதலமைச்சர்கள்னா அவர் அன்னதானம் போடுவாங்க, நிறைய விஷயம் பண்ணுவாங்க. இப்பவே அதற்கான வசூல் வேட்டையில அந்த கரிகாலன் இறங்கி விட்டார், பல கோடி ரூபாயை வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அங்கிருந்து ஒரு தகவல் வருது. அது இல்லாம இப்பவே போஸ்டர் பேனர்கள்லாம் பல இடங்களில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறையினுடைய அனுமதி கிடையாது, அந்த திருச்சி மாநகராட்சியோட அனுமதி கிடையாது, எதுவுமே கிடையாது. முன்னாடியெல்லாம் போஸ்டர் பேனர் வைக்கணும்னா மாநகராட்சிட்ட அனுமதி வாங்கணும், அனுமதி இல்லைன்னா அந்த பேனர்களை மாநகராட்சி கிழிச்சிருவாங்க, யார் இருந்தாலும் சரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம், டிராபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஜெயலலிதா வீட்டுக்கிட்டே பேனர்கள்லாம் அனுமதி இல்லாத பேனர்கள்லாம் கீழ்ச்சார் போயிட்டு பயங்கரமான போராளியாக இருந்தாரு. இப்ப மறைந்து விட்டார். இப்ப யாரும் அனுமதியெல்லாம் வாங்குறதே கிடையாது. இப்பவே திருச்சியில எங்க பார்த்தாலும் பிறந்த நாளுக்காக பேனர்களை அந்த நம்ம குடமுருட்டி கரிகாலன் பேர்ல பேனர் வச்சிருக்காங்களாம். அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நாங்களும் அந்த கட்சி மாதிரி தான், மற்ற கட்சி மாதிரி தான், நாங்கள்லாம் மாற்றத்துக்கான தூய சக்தி கட்சிலாம் கிடையாது, நாங்களும் இந்த மாதிரி வசூல் கட்சி தான், மற்றவர்களை குறை சொல்வதற்கு முன்பாக நம்ம சரியா இருக்கணும்னு பார்க்கணும் இல்லையா? அப்ப கரிகாலன் மீது இந்த விஜய் என்ன நடவடிக்கை எடுக்க போறார்? ஏன்னா பட்டவர்த்தனமாக அந்த பகுதியில் இருக்கிற, அந்த தொகுதியில் இருக்கிற, அந்த ஏரியாவில் இருக்கிற அனைவரையும் மிரட்டி உருட்டி நிலத்தை அபகரிக்க பார்க்கறது, அப்புறம் பல விஷயங்கள் செய்வது, இதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை. இதை என்ன செய்ய போறாரு விஜய் கவனத்துக்கு? இதெல்லாம் போகுமா போகாதா? இதெல்லாம் மறைப்பார்களா? இதன் மூலமாக
திருச்சி கிழக்குல மீண்டும் இடைத்தேர்தல் வரும்போது இந்த அட்ராசிட்டிகளால் வாக்குகள் குறையுமா? ஏன்னா இப்ப கரிகாலம் பண்றதை வச்சு பொதுமக்கள் கடுப்புல இருக்காங்க. ஓவர் சீன் போடுறாரு, தெரியாதனமா ஓட்ட போட்டோம், நம்ம இனிமே வரட்டும் அப்படின்னு அவர்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. அப்ப ஏற்கனவே மின்வெட்டு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பிரச்சனை, குடித நீர் பிரச்சனை, விவசாயிகள் ஏமாத்தன பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கிற தாவேகா அரசாங்கத்துக்கு இடைத்தேர்தல் என்பது அவருடைய ஆட்சி நிர்வாகத்தை பரிசோதித்து பார்ப்பதற்கான தேர்தல். நீ எப்படி இருக்க அப்படின்றத அந்த தேர்தல் தான் தீர்மானிக்கும். அந்த தேர்தலில் நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு வச்சுங்க, சோழி முடிச்சிருவாங்க. நீங்க வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ரெண்டாவது, நீங்க ஜெயிச்சாதான் உங்களுடைய அந்த எண்ணிக்கை உயரும். நீங்க ஆல்ரெடி மைனாரிட்டி அரசாங்கம், இரவல் காலில் தான் நிக்கிறீங்க. யாருடைய துணையோடு யாரோ உங்களை தோல்ல சுமந்துட்டு போறாங்க. ரொம்ப தோல் வலிக்குது, ரொம்ப டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எப்பா ஒரு நிமிஷம் இருந்துட்டு இறக்கி விட்டாங்கன்னா கீழே வந்துருவீங்க. ஒரு முறை தான் தோல்ல ஏத்துவாங்க, அவங்க நகர்ந்துட்டாங்கன்னா சேர் கவுந்துரும், முதலமைச்சர் நாற்காலி. அப்போ உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்திக் கொள்வதற்கு, மெஜாரிட்டி பெறுவதற்கு இந்த 5 தொகுதி மிக முக்கியம். ஆனால் முதல் தொகுதி, உங்க தொகுதியிலே இவ்வளவு அட்ராசிட்டி இருக்கு, அயோக்கியத்தனம் இருக்கு, இப்பவே கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. ஆக அந்த பொறுப்பாளர்களை கவனத்தில் எடுக்காமல் விட்டதனுடைய விளைவுதான் திமுக தோல்வி. பொறுப்பாளர்கள் ஆணவத்தில் ஆடினதுனால தான் திமுக தோல்வி. அதே செயலை ஒரு மாசத்திலேயே தாவேகா சந்தித்தால் சந்தி சிரிக்கும். இடைத்தேர்தல் தோல்வி நிச்சயம். ஆனா அவங்க தோக்கிறது உண்மைதான், தோக்கதான் போறாங்க. ஏன்னா ஒரு மாசத்துல அவங்க ஆட்சி நிர்வாகம் பல்ல காட்டிச்சு. நிர்வாக திறமை இல்லாத வெறும் ரீல்ஸ் மாடல் ஆட்சியா தான் இருக்கு. ரியல் ஆட்சி நடக்கல, தோக்க போறாங்க. டெபாசிட் போற அளவுக்கு தோக்கணும்ன்றதான் நம்ம சொல்ற விஷயங்கள்லாம். அதை திருச்சி கிழக்கு மக்கள் ஆரம்பித்து வைப்பார்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய லட்சணம் அப்படிதான் இருக்கு. கரிகாலன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா, அந்த நிலத்தை பறிகொடுத்து காத்து கொண்டிருக்கிற பரிதாபத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்குமா, நேர்மையான ஆட்சி நடத்துகிற தூய சக்தி சோசப் விஜய் இதுல என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார், பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம் உங்கள் அன்பும் ஆதரவும் தொடரும் என்ற நம்பிக்கையிலே நன்றி, வணக்கம்.